இந்த தொகுப்புல நம்ம பார்க்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா கணிதம். ஸோ இந்த 10ஆம் வகுப்பு கணித பொதுத் தேர்வை எப்படி எழுதுவது, அதாவது இந்த பொதுத் தேர்வை எப்படி அணுகுவது, 10ஆம் வகுப்பு கணிதத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சிரமங்களை எப்படி எளிமையாக எதிர்கொள்வது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது என்னை பொறுத்த வரையில் கணக்கும் இனிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். கணக்கும் இனிக்கும், அதான் உண்மையிலே கணக்கு என்பது ஒரு சுவையான பாடம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக எல்லோருக்குமே அது சுவையான பாடம் தான், மிக எளிமையான பாடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு கணிதத்தை பொறுத்த வரையில் மிக எளிமையாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் மதிப்பெண்களை பெற முடியும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்து. நிச்சயமாக எல்லோராலும் எளிமையாக மதிப்பெண்களை பெற முடியும். அதற்கான சில வழிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, என்ன சொல்றது அப்படின்னா, பலதரப்பட்ட ஆட்களுக்கும் ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கிற இந்த காரணத்தினால தான் நம்ம இந்த தொகுப்பை இந்த வீடியோவை நம்ம பதிவு செய்யறோம். அதாவது என்ன அப்படின்னா, கணிதம் அப்படின்றதுல முதல்ல ஒரு மதிப்பெண் வினாக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14 வினாக்கள் இருக்கின்றன. அதாவது 1 முதல் 14 வினாக்கள் இருக்கின்றன. இதுல புத்தகத்திற்கு பின்னால், அதாவது புக் பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய வினாக்கள் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 14 கொஸ்டின்ஸ், அதாவது 14 வினாக்கள் இருக்கின்றன. ஸோ இந்த 14 வினாக்கள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 10 வினாக்கள் புத்தகத்திலிருந்து நமக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புத்தகத்திலிருந்து நீங்க மொத்தம் 125 ஒரு மதிப்பு வினாக்கள், மொத்தம் 8 பாடங்கள் இருக்கிறது, 8 சாப்டர்ஸ் இருக்கு. ஸோ அந்த 8 சாப்டர்லையும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 125 வினாக்கள் இருக்கின்றன. அந்த 125 வினாக்கள்ல நீங்க நல்லா பயிற்சி செய்தீங்கன்னா உங்களுக்கு 10 வினாக்களை நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா முழுமையாக வித் யுவர் பாக்கெட், அதாவது உங்களுடைய சேஃபா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வச்சுக்கலாம். மொத்தம் 10 மார்க் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம், ஷியரா வாங்கிக்கலாம். சரிங்களா? இதுல மீதி 4 வினாக்கள் இருக்கிறது சார். அதை நாங்க எப்படி அந்த 4 ஒரு மதிப்பெண்களாலும் நாங்கள் நிச்சயமாக அந்த மதிப்பெண்ணையும் நாங்கள் பெற வேண்டும். நிச்சயமா அந்த மார்க்கையும் நாங்கள் ஸ்கோர் பண்ணணும். நாங்கள் அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பலருக்கும் பல கேள்விகள் இதுல எழுது. ஸோ இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு சொன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிமையான தீர்வு தான். ஒன்றும் பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை. ரொம்ப எளிமையான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த 4 ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு நமக்கு பழைய, அதாவது கடந்த ஆண்டு சமச்சீர் புத்தகம் 10ஆம் வகுப்பு கணித சமச்சீர் புத்தகத்திலிருந்து மொத்தம் 205 ஒரு மதிப்பெண் வினாக்கள் இருக்கு. அதை நீங்க பயிற்சி செய்யணும். அதுல பயிற்சி செய்தீங்க அப்படின்னா 1 அல்லது 2 வினாக்கள் அதிலிருந்து கூட நேரடியாக கேட்கலாம். நீங்க ஒரு சின்ன கம்பாரிசன் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வருஷம் இருக்கிற புத்தகத்துல மொத்தம் இருக்கிற 1 மார்க் 125, லாஸ்ட் இயர் இருந்தது 205. இதுல என்ன ஒரு இதுன்னா சேம் சிலபஸ் தான், பெரிய மாற்றங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. புதிதாக சில பகுதிகளை இணைத்துள்ளார்கள். ஸோ நிச்சயமா அந்த கேள்வி இதுல இருக்கக்கூடாதா அப்படின்லாம் நீங்க கேட்கக்கூடாது. அது என்ன சொல்றது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அணிகள் அப்படின்னா அதுவும் அணிகள் தான். அங்க இருக்கிற இயற்கணிதம்னா அதுவும் இயற்கணிதம் தான். இயற்கணிதத்துடைய அடுத்த கட்ட வளர்ச்சி, அதுக்கு அடுத்த கட்ட இன்னும் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது ஸோ இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டா கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டா நீங்க இதில் படிக்கணும் அப்படின்றதுக்கான பாடப்பகுதிகளை சேர்த்துருக்காங்க. அவ்வளவுதானே தவிர மொத்தம் இதுல நீங்க 1 அல்லது 2 வினாக்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். நீங்க அது 1 மார்க் நன்றி இருக்கப்ப கொஸ்டின் எடுக்கிற ஆசிரியர் அதை என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா பார்க்கலாம், பயிற்சி அதை இருந்து கூட கேள்விகளை எடுக்கலாம். ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எதிர்பார்ப்பு, அவ்வளவுதான். சரிங்களா? இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பண்ணிட்டோம். அடுத்து நம்ம அரசாங்கத்தால ஒரு மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 6 மாடல் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு பாடத்துக்கும் வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா கணிதத்துக்கும் 6 பிடிஏ கொஸ்டின்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ இப்போ அந்த பிடிஏ கொஸ்டின்ஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் நம்மளுக்கு என்ன சொல்றது அப்படின்னா, அந்த மாதிரி வினாக்கள்ல என்ன சொல்றது அப்படின்னா மொத்தம் நமக்கு 14 ஒன்வேர்டு, 14 ஒரு மார்க்கு. அந்த 14 ஒரு மார்க்ல மொத்தம் 6 சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 84 ஒரு மார்க் கிடைக்கும். அந்த 84 ஒரு மார்க் நீங்க என்ன அப்படின்னா நீங்க அதையும் பயிற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா என்ன சொல்றது அப்படின்னா உங்க மீதி இருக்கிற
அந்த அதுல இருந்து ஒரு ஒரு கேள்வி, ஒரே ஒரு கொஸ்டின் தான், 2 கொஸ்டின். அதுல வந்து 205 ஒரு மார்க்ல 1 or 2 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுல ஒரு கொஸ்டின் பண்ணலாம். சரி சார், இப்போ இன்னும் ஒரு கொஸ்டின் சொல்றீங்க சார், அது எப்படி சார் அப்படின்னா 1 அல்லது 2 கூட வரலாம். பட் அது எதுலையாவது ஒன்று குறைஞ்சுன்னா இந்த மாதிரி மாறி ஏதாவது பிடிஏலே கூட 2 அமையலாம். ஸோ அதில் 1 ஆகலாம். அந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் மாதிரி இருக்கலாம்னு வச்சுக்கலாம். சரி, இதெல்லாம் தாண்டி எடுத்து என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், அதாவது நினைவில் கொள்க அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்துக்கள் பின்னால புக் பேக்ல ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாலும் இருக்கும். ஸோ அதை நம்ம படிச்சுக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக ஃபார்முலா, அதாவது சூத்திரங்கள். இந்த சூத்திரங்களை படிச்சுட்டு அதுல அப்ளிகேஷன் அதை அப்ளை பண்ணி அதுல சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ இன்டெலெக்சுவலா நீங்க யோசிச்சு பண்ற மாதிரி ஒரு வினா வந்து அமையலாம். கொஞ்சம் நீங்க தொடர்ச்சியா நீங்க நல்லா ஒவ்வொரு சாப்டரையும் நல்லா பயிற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 1 மார்க்கு உங்களால அட்டென்ட் பண்ண முடியும். ஒர்க் அவுட் பண்ணியே நீங்க சூப்பராகவே பண்ண முடியும். ஸோ இப்படி பண்ணும் பட்சத்துல மொத்தம் வந்து 14க்கு 14 உறுதியாக நீங்கள் பெற முடியும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சூப்பரா ஒன்று பண்ணிடுவீங்க. கண்டிப்பா வந்து 14 out of 14 வந்து மார்க்கு நிச்சயமா ஸ்கோர் பண்ணுவீங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பிளானிங், புத்தகத்தில் இருக்கிற பாயிண்ட்ஸ் நம்பர், சில குறிப்புகள், தேற்றம், இந்த மாதிரி சில தேற்றம் சார்ந்த அந்த கணக்குகள் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா போதும். நிச்சயமா வந்து நல்லா பண்ணிடலாம். சரிங்களா? இது வந்து 1 மார்க்ல 14 out of 14 வந்து நீங்க பெறுவதற்கான வாய்ப்புகளாக அமையும். அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நல்ல விதமா ஸ்கோர் பண்ணுங்க. அடுத்து வந்து நீங்க அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 மதிப்பெண், அதாவது பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 மார்க் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது 2 மார்க் பொறுத்த வரையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா 10 2 மார்க் அட்டன் பண்ணணும். அதாவது பாத்தீங்க அப்படின்னா 10 2 மார்க் அட்டன் பண்ணணும். அதுல உங்களுக்கு மொத்தம் வந்து 8 சாப்டர் இருக்குது. அதுல நிறைய சாய்ஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு 10 2 மார்க் அட்டன் பண்ணணும். ஸோ 2 மார்க் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில சாப்டர்ஸ் வந்து நீங்கள் உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் ஈஸியான ஒரு சாப்டர், ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், அதுக்கப்புறம் வந்து தேர்டு, அப்புறம் வந்து ஃபோர்த்து கூட நீங்கள் யோசிப்பீங்க. பட் ஃபோர்த் அட்டன் பண்ணலாம். ஜாமெட்ரி வந்து வடிவியல் இருக்குங்க. அடுத்து ஃபிஃப்த் பௌமுறை அறிவு, அதாவது ஆயத்தொலை அறிவு, கோஆர்டினேட் ஜாமெட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய பாடம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது முக்கோணவியல், ட்ரிகனாமெட்ரி அப்படி வந்து அடுத்து மென்சுரேஷன் அளவியல். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இது ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புள்ளியலும் நிகழ்தகவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம். இப்போ 10 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். சிம்பிளா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 2 மார்க் பொறுத்த வரையில குறைந்தபட்சம் உங்களால 7 முதல் 8 கேள்விகளை 2 மார்க்ல அட்டன் பண்ண முடியும். 7 முதல் 8 கேள்விகளை உறுதி அட்டன் பண்ண முடியும். ஒவ்வொருத்தருமே அட்டன் பண்ணலாம். ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா 2 மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து எல்லாருக்குமே சின்ன முதல்ல இருந்து ஜூன் மாசத்துல இருந்து எல்லாரும் போட்டுருக்காங்க. அதனால கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து யாரு வேணாலும் அட்டன் பண்ணலாம். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா பார்க்கலாம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை பார்த்துட்டீங்க அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்போசிட். ஸோ காம்போசிட் வந்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா பார்க்கலாம். எஃப் காம்போசிட் ஜி அந்த மாதிரி பாடுறது வந்து சார்பு, அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது சார்புகளின் சேர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து 2 மார்க் அட்டன் பண்ணுவீங்க. அடுத்து வந்து செகண்ட் சாப்டர்ல 2 மார்க் எப்படி இருக்கும் அது உங்களுக்கு தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் புதுசா இருக்கிற இணைப்பு என்ன அப்படின்னா யூக்ளிட் வந்து டிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பாத்தீங்க அப்படின்னா யூக்ளிட் வகுத்தல் முறையை வந்து பயன்படுத்தி அதுல இருந்து நம்ம 2 மார்க் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மாடுலஸ் அப்படின்னு சொல்றாங்க, மாடுலஸ் அது யூஸ் பண்ணி செய்யக்கூடிய 2 மார்க் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுல குறிப்பா ஃபர்ஸ்ட் ஒரு 4 எக்ஸசைஸ் வந்து நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது 2.1, 2.2, 2.3, 2.4 பாத்துக்கிட்டீங்கன்னா ஷுவர் அதுல ஒரு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் 2 மார்க். இதை தாண்டி வந்து அடுத்து என்னன்னா ஸ்பெஷல் சீரிஸ் வந்து சிறப்பு தொடர் அப்படின்னு சொல்லுவோம். சிறப்பு தொடர்ல வந்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா 2 மார்க் வந்து கம்பல்சரி வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சப்போஸ் அதாவது அந்த 2 மார்க்ல வரலன்னா 5 மார்க் வந்துடும். ஸோ பட் எனி ஹேவ் பட் 2 மார்க்ல ஸ்பெஷல் சீரிஸ் வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். சரியா? அடுத்து வந்து தேர்ட் சாப்டரை பொறுத்த வரையில 2 மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்சிஎம், ஜிசிடி, அதாவது மீ போவா, அதுக்கப்புறம் மீ போமா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட், அதாவது பாத்தீங்க அப்படின்னா வர்க்க மூலம், அதுக்கப்புறம் வந்து நேச்சர் ஆஃப் ரூட்ஸ், அதாவது மூலங்களின் தன்மை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது
குணங்களின் தன்மைக்கு அடுத்து ஆல்பா பீட்டா யூஸ் பண்ணி செய்யணும். அப்புறம் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர், அதாவது வர்க்க பூர்த்தி முறை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் பி மைனஸ் சி, ஆல்பா பீட்டா ஈக்குவல் சி பை அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணி அந்த குவாட்ரேட்டிக் பாலினாமியல் சொல்லுவோம் இல்லையா, அதாவது குவாட்ரேட்டிக் பாலினாமியல் அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா இருபடி சமன்பாடை அவங்க ஆல்பா பீட்டா கொண்ட ஒரு இருபடி சமன்பாடு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வேற மாதிரி ஏதாவது வேல்யூ அல்லது இன்னொரு 1 ஆல்பா 1 பீட்டா கொண்ட வந்து ஒரு இருபடி சமன்பாடு அமைக்க அந்த மாதிரி கேட்கறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் பொறுத்தவரையில் தேர்ட் சாப்டர் பொறுத்தவரையில் இதுல இருந்து 2 மார்க் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா வரலாம். அப்புறம் வந்து நம்ம இதுல விட்டர் வந்து சுருக்குக சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் அந்த மாதிரி இருக்குது இல்லையா. அது 4 பேசிக் இந்த அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் அந்த மாதிரி இருக்குது. அதுல இருந்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா வினாக்கள் வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து 2 மார்க்ல வந்து இதுதான் கண்டென்ட். இந்த கண்டென்ட் நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த கண்டென்ட் எந்த மார்க் கேட்டாலும் நீங்க செய்யறதுக்கு அதுக்கு தேவையான ஃபார்முலா எல்லாத்தையும் நீங்க படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா வந்து 2 மார்க் அட்டெண்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து 4th சாப்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. 4th சாப்டர் அப்படின்றது நமக்கு வந்து டர்ல்ஸ் தியரம், அதாவது பார்த்தீங்கன்னா பிபிடி பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம், டர்ல்ஸ் தேற்றம், அதுக்கப்புறம் வந்து கோண இசமோமெட்ரிக் ஆங்கிள் பைசெக்டார் தியரம், அதுக்கப்புறம் வந்து பித்தகோரஸ் தேற்றம். அதாவது இது வந்து அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா அந்த அதாவது ட்ரையாங்கிள் சிமிலாரிட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்லக்கூடிய வடிவொத்த முக்கோணங்கள். ஸோ இதுக்கு அப்புறம் தொடுகோடு நான் தேர்தல் பயன்படுத்தி அதுக்கு முன்னால் வரக்கூடிய கணக்குகளை செய்யணும். சரிங்களா? இதுல தேற்றம் சார்ந்த கான்செப்டை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய கணக்குகளை 2 மார்க் பொறுத்தவரை எளிமையா மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடியது இந்த 4th சாப்டர் தான். ஸோ இதுல கூடுதலா என்ன இருக்கு, ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி அப்படின்னு இருக்கு. ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி அப்படின்னா என்னது அப்படின்னா இந்த இது நமக்கு வந்து செய்முறை வடிவியல் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரேஷியோஸ் வச்சு பண்றது, அதுக்கப்புறம் வந்து இது நம்ம டேஞ்சென்ட் அது மாதிரி இருக்குது. அது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 8 மார்க் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த தடவை அப்படிதான் நம்ம வந்து செய்யற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா பண்ணணும். சரிங்களா? ரைட், இது வந்து பண்ணியாச்சு. இப்போ பண்ணிட்டோமா? அதுக்கடுத்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா இது 4th சாப்டர். 5th சாப்டர் அப்படின்றது சிம்பிளா உண்மையாலுமே வந்து 5வது சாப்டர் வந்து ரொம்ப ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். என்னன்னா ஈஸியான கண்டென்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கு. அதாவது ஆயத்தொலை வடிவியல், அதாவது கோஆர்டினேட் ஜியாமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில வந்து நம்ம பார்க்கறது நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா செக்ஷன் ஃபார்முலா, அதாவது பிரிவு சூத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட், அதாவது நடுப்புள்ளிகள் இருக்கிறது, அதாவது மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட் அப்படி கோட்டின் நடுப்புள்ளி. அதுக்கப்புறம் சென்ட்ராய்ட் ஆஃப் த ட்ரையாங்கிள், அதாவது முக்கோணத்தின் நடுக்கோட்டு சந்தி. அதுக்கப்புறம் விட்டீங்கன்னா சாய்வுன்றது என்னது, ஸ்லோப்பு. அந்த ஸ்லோப்பை வச்சு நம்ம என்ன பண்றது அப்படின்னா 3 டைப் ஸ்லோப் உங்களுக்கு தெரியும். m = tan θ, m = y2 - y1 / x2 - x1, m = இது மைனஸ் ஆஃப் x இன்கெடு பை y இன்கெடு, அது மாதிரி வந்து 3 டைப்ல இருக்கு. இதெல்லாம் வந்து 1 மார்க். இதுக்கப்புறம் என்னன்னா m1 = m2, m1 × m2 = -1. இதை பயன்படுத்தி இதை 2 மார்க் இந்த ஸ்லோப் பயன்படுத்தி செய்யறது வந்து பேரலல் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வச்சு செய்யறது. இவ்வளவுதான் இந்த கண்டென்ட். அதாவது என்ன, இந்த கண்டென்ட்ல வரக்கூடிய 2 மார்க்ஸ் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்றது உறுதியா வந்து கண்டிப்பா அட்டன் பண்ணிடலாம் 2 மார்க். சரியா? இதுல தாண்டி வரதுக்கான வாய்ப்புகள் அப்புறம். சரி, இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6th சாப்டர் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரிகோனோமெட்ரி ஐடென்டிட்டி. 6.1 பொறுத்தவரை 1 to 5 வரைக்கும் சம்ஸ் இருக்கு இல்லையா, அது ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி செய்வோம். அதாவது குறிப்பா வந்து sin² + cos² = 1, cosec² - cos² = 1, sec² - tan² = 1. இதை வச்சுட்டு வரக்கூடிய ஃபார்முலா, அந்த ட்ரிகோனோமெட்ரி ரேஷியோ டேபிள், இதெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸை ஃபுல்லாவே அட்டெண்ட் பண்ணலாம். அடுத்து இதுல 2 மார்க். இதை விட்டுட்டீங்க அப்படின்னா 2 மார்க்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், அதாவது ஏற்ற கோணம் இறக்க கோணம் பயன்படுத்தி செய்யக்கூடிய கணக்குகள். இதுதான் 2 மார்க்ல 6வது சாப்டர்ல இருக்கிறது. இது வச்சுட்டு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கண்டென்ட் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 6வது சாப்டர் நீங்க நல்ல மார்க்ஸ் கொடுக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா 7th சாப்டர் அப்படின்றது மென்ஸ்ட்ரேஷன். உண்மையிலே மென்ஸ்ட்ரேஷன் ஏன் ஈஸினா ஃபார்முலா போறீங்க, சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க, ஆன்சர் வருது, அவ்வளவுதான் மென்ஸ்ட்ரேஷன். மென்ஸ்ட்ரேஷன் வந்து ஒண்ணுமே இல்லை. நீங்க ஃபார்முலாவை புக்கு பின்னால ஒரு டேபிள் இருக்கு, ஃபார்முலா நல்லா ஸ்டடி பண்ணிட்டு அந்த ஃபார்முலாவை வந்து நான் தெரிஞ்சுக்கணும். நீங்க எந்ததுக்கு என்ன ஃபார்முலா போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அப்படின்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்குரிய ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். வால்யூம் ஆஃப் கோன் அப்படின்னா வால்யூம் ஆஃப் கோனுக்குரிய ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இது நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷியரா வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளா சொல்றேன். இந்த மாதிரி வால்யூம் ஆஃப் சிலிண்டர், அந்த வால்யூம் ஆஃப் கோன், ஆர் வால்யூம் ஆஃப் ஸ்பியர், ஆர் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர், ஆர் வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர், என்ன கேட்டாலும் சரிங்க. உருளையின் கன அளவு, தூமின் கன அளவு, அரைக்கோளத்தின் கன அளவு, என்ன கேட்டாலும் சரி. அல்லது இது எப்படி கேட்டா ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா என்ன கேட்பாங்க 2 மார்க் என்ன இருக்குன்னா ஒரே ஒரு கேள்வி தான், ஒரே ஒரு 1 கொஸ்டின். என்ன கொஸ்டின்? ஒன்று வந்து
வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கிவன் வந்து ரேடியஸ் ஹைட் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க, கொடுத்துட்டு வால்யூம் கேட்பாங்க. அல்லது உருளையின் வலைப்பரப்பு, அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அல்லது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. சம்டைம்ஸ் சிஎஸ்சி அண்ட் டிஎஸ்சி கூட கேட்கலாம். ஸோ இது இவ்வளோதான், சிம்பிள் தான். ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க, ஆன்சர் போடுங்க. பை வேல்யூ டேக் பை அப்படின்னு கொடுத்து 22/7 or 3.14 அந்த மாதிரி கொடுத்துருந்தா எடுத்து போடுங்க. இல்லைன்னா பை அப்படியே கூட வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா சிஎஸ்ஏ டிஎஸ்ஏ வால்யூம் அப்படின்னு ஜென்ரலாக கேட்குறத 2 மார்க் மென்சுரேஷன். இவ்வளோதான், சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து எயித்தில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நிகழ்தகவு, புள்ளியல், அது ரெண்டுமே சேர்ந்து ஒரே 2 சாப்டர் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. புள்ளியலை பொறுத்தவரை வீச்சுக்கெழு, மாறுபாட்டுக்கெழு, அப்புறம் முதல் எண்ணியல்கள், விளக்க வர்க்க சராசரி அல்லது முதல் எண்ணியல்கள் திட்ட விளக்கம். இந்த மாதிரி 2 கேள்வி அதில் கேட்கலாம். 2 மார்க் பொறுத்தவரை இவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க இதில் பார்த்துக்கிட்டா போதும். அதாவது பாத்தீங்க அப்படின்னா ரேஞ்ச், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா the standard deviation of first n natural numbers. The standard deviation of என்னது அப்படின்னா என்ன first n natural number, the variance of first n natural numbers. இவ்வளவுதான். இதுதான் அந்த 2 மார்க். இது பண்ணிட்டீங்கனாலே போதும். இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இவ்வளவுதான். அதுக்கடுத்து ப்ராபபிலிட்டி பொறுத்தவரை நீங்க காமனா என்ன செய்றீங்க அப்படின்னா காயின், அப்புறம் டைஸ், அப்புறம் கார்ட்ஸ், அது எல்லாத்தையும் காமனா நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ராபபிள் அப்படின்றது வந்து நீங்க காமனா வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறது பெட்டர். 2 மார்க் கேட்டாலும் சரி, 5 மார்க் கேட்டாலும் சூப்பரா பண்ணிடலாம். நான் சொல்றது என்னன்னா, ஏற்கனவே நீங்க வந்து இதுல 8 கொஸ்டின்ஸ் ஒரே அட்டன் பண்ண, ஒரு 2 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த பாடத்துல மேக்ஸிமம் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 4th சாப்டர் நீங்க நல்லா பார்க்கணும். 4th and 3rd and 2 இந்த மாதிரி 2, 3, 4 அந்த மாதிரி நீங்க இதுல கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணீங்க. விட்டுட்டீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி. ஸோ 6th. ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கம்பல்சரியில வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா மென்சுரேஷன்ல கூட சம்டைம்ஸ் கேட்கலாம். இல்லை அப்படின்னா இதில் 4th சாப்டர்ல தியரிட்டிக்கலாக ஏதாவது கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் கொஞ்சம் குழம்புவீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். தியரிட்டிக்கலாக கூட என்ன செய்யலாம் அப்படின்னா ஏதாவது இதுக்கு வந்து உதாரணத்துக்கு முதல்ல இருக்கக்கூடிய ஒன்றுக்கொன்றான சார்பு வந்து அதை பற்றி வந்து என்ன சொல்லுவாங்க, அதாவது வரையறு மாதிரி ஏதாவது டிஃபைன் மாதிரி ஒன் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அது குழம்பிடுவீங்க. அது மாதிரி தியரிட்டிக்கலாகவும் அது ஜென்ரல் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி நம்மளுக்கு. கண்டிப்பாக நம்மளாம் ஆன்சர் பண்ணிடலாம். பலம் தியரிட்டிக்கல் இருக்கிற வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பட் சப்போஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, நீங்கள் அதுக்கும் பதிலளிக்க தயாராக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய பார்வை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ என்ன சொல்றது அப்படின்னா, இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா சிம்பிள் லாஜிக், அதாவது நீங்கள் இதில் வந்து நமக்கு 15லேருந்து 28 வரைக்கும் நமக்கு 2 மார்க். இதுதான் வந்து இருக்குது 15 to 28. ஸோ 29லேருந்து 42 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க். 3rd பார்ட் அப்படின்னு சொல்லுவோம் 5 மார்க்கு. ஸோ 5 மார்க் அப்படின்னாக்கா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ப்ரூவ் தட் ஆர் வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சாப்டர், அதாவது ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்புகளும் சார்புகளும் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் ஒன்று கார்ட்டீசியன் ப்ராடக்ட் விட்டீங்கன்னா an arrow diagram, அந்த இன்டர்வல், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வந்து காம்போசிட் ஃபங்க்ஷன், அதாவது சார்புகளின் சேர்ப்பு. இதுதான் வந்து 5 மார்க்கில் வரும். 5 மார்க்கில் கண்டென்ட் பார்க்கணும். இந்த கண்டென்ட் நீங்கள் பார்க்கணும் போதும். அடுத்து வந்து செகண்ட் சாப்டர் பொறுத்தவரையில், அதாவது 3 consecutive terms or 4 consecutive terms. 3 consecutive terms or 4 consecutive terms. இதை விட்டுட்டீங்க அப்படின்னா அதாவது 3 அடுத்தடுத்த உறுப்பு, 4 அடுத்தடுத்த உறுப்பு. குறிப்பாக என்ன சொன்னா அரித்மெட்டிக் சீரிஸ், ஜியோமெட்ரிக் சீரிஸ், ஸ்பெஷல் சீரிஸ். அரித்மெட்டிக் சீரிஸ், ஜியோமெட்ரிக் சீரிஸ், ஸ்பெஷல் சீரிஸ், கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடர், சிறப்பு தொடர். இந்த 3ல இருந்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா கணக்குகளை எதிர்பார்க்கலாம். ஷோரா வந்து இந்த 3 டைப்புகள் வந்து நிச்சயமா வரும். நீங்க உதாரணத்துக்கு நீங்க அடிக்கடி பார்த்துட்டு இருக்கீங்க 5 + 55 + 5 = 55 மாதிரி வரும். சம்சம் நீங்க பார்த்துருக்கீங்க, அடிக்கடி வந்துட்டே இருக்கிறது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அதுக்கு S3 of S2 - S1 அந்த மாதிரி சம்சம் செய்வாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரூவ் தட் அந்த மாதிரி. இது வந்து ஏபி, ஜிபி அந்த மாதிரி இதுல வந்து குறிப்பா தொடர் வரிசை, அதாவது அரித்மெட்டிக் சீக்வென்ஸ், ஜியோமெட்ரிக் சீக்வென்ஸ் அப்படின்னா அதெல்லாம் 2 மார்க் பேஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது 5 மார்க் அப்படின்னா இதுல வந்து குறிப்பா வந்து ஸ்பெஷல் சீரிஸ்ல வந்து 5 மார்க் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி வரலன்னா ஜிபில வரும், ஜிபில வரனா ஏபில வரும். இவ்வளவுதான் விஷயம். ஸோ இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் சாப்டர்ல 5 மார்க்ல இதுதான் வந்து நீங்க தயார் பண்ணணும். சரியா? அடுத்து வந்து தேர்டை பொறுத்தவரை உனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸி. ஒன்று வந்து என்ன அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா ஜிசிடினா மீ போவாங்க 5 மார்க்ல. மீ போவாங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து ஸ்கொயர் ரூட், வர்க்கமூலம், அது வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து வர்க்கமூலத்தை விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் ப்ரூஃப்ஸ்ல அந்த டெல் வந்து 0 அப்படின்னு கொடுத்துட்டு ப்ரூவ் தட், அது வெரிஃபை அந்த மாதிரி கொடுப்பாங்க. அது வந்து 5 மார்க்ல எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் விட சிம்பிளிஃபைலையும் 5 மார்க்ல வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா வரலாம்.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா வந்து 5 கம்பல்சரியில் வந்து பெரும்பாலும் கம்பல்சரியில் அது கேட்பாங்க 5 மார்க்கில். அப்படி கேட்க விட்டுட்டாங்க. இன்னும் நம்ம கூடுதலாக என்ன இருக்கு அப்படின்னா 3.12 இது 3.12 வித் எக்ஸாம்பிள்ஸ். அது ஒரு 10 சம்ஸ் இருக்குங்க. அதுவும் இது பண்ணாமல் எனக்கு என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதில் சில வேலை அதுல இருந்து கூட கம்பல்சரி என்ன செய்யலாம் அப்படின்னா கேட்கலாம். அது கேட்கும்போது நமக்கு என்னது அப்படின்னா தெரியல அப்படின்னு முடிச்சுட்டு இருக்கோம். ஸோ அது நீங்கள் கொஞ்சம் கேட்கறதுக்கு நீங்கள் பழகிட்டீங்கன்னா ஈஸி. ஸோ அது செய்யறதுக்கு செஞ்சு பழகிங்க, ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் கூட நமக்கு டைம் இருக்குது. ஸோ பெட்டராகவே நான் என்ன செய்யலாம் அப்படின்னா பண்ணலாம். சரிங்களா? ரைட். இது வந்து தேர்ட் சாப்டர். ஃபோர்த் சாப்டர் வந்து நான் என்ன சொல்லுவேன், 5 மார்க் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்லுவேன். ஆனால் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா 8 மார்க்ல இதுல இருந்து கேட்பாங்க. ஸோ நம்ம அதை பின்னால் 8 மார்க் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம இதில் வந்து 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்த் சாப்டர் தியரத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறேன். என்ன தியரம் அப்படின்னா பித்தகோரஸ் தியரம், பிபிடி தியரம், ஏபிடி தியரம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்ஸ் தேட்டரம், கோனைஸ் ஒரு தேட்டரம், அதுக்கப்புறம் வந்து பித்தகோரஸ் தியரம். அது மட்டும் நீங்கள் பாருங்க. தொடுவோர் 4 தேட்டரம் வந்து பார்க்கணும்னா பார்த்துக்கிறேங்க. ஸோ இவ்வளோ தான் விஷயம். 4 தேட்டர் பொறுத்தவரை நீங்கள் தேட்டரை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதர்வைஸ் வந்து நம்ம 8 மார்க்ஸில் வந்து சிலது வருது. பட் அது வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தா ஆகும், பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து 5th சாப்டர். 5th சாப்டர்ல வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒண்ணு என்ன அப்படின்னா குவாட்ரேட்டர், அதாவது ஏரியா ஆஃப் குவாட்ரேட்டர் சொல்லுவோம். அதாவது இந்த 2 மார்க்ல நம்ம ஒன்று விட்டுட்டோம். அதாவது முக்கோணத்தின் பரப்பு, அதாவது ஒரே கோட்டமை புள்ளிகள் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது கொலினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 2 மார்க்ல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கேட்பாங்க. அது நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் குவாட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கண்டிப்பா 5 மார்க். பெரும்பாலும் இந்த ஈஸியா ஃபெயிலியர்ஸ்க்காக வந்து பண்றது வந்து 5 மார்க் கேட்பாங்க. ஏரியா ஆஃப் குவாட்ரேட்டர், அது நாற்கரத்தின் பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து எது அப்படின்னா நேர்கோட்டின் சமன்பாடு. அதாவது பார்த்தா ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன்ல வந்து 4 டைப் உங்களுக்கு தெரியும். அதாவது y = mx + c, y - y1 = m × x - x1. அதுக்கடுத்து y2 - y1 by y - y1 by y2 - y1 = x - x1 by x2 - x1. அப்புறம் x by a + y by b = 1. இது வந்து when அந்த given பொறுத்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்ஸ் அப்ளை பண்ணுவோம். நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுல கண்டிப்பாக 5 மார்க்ல கேட்பாங்க. 2 क्वेश्चन. இது வந்து ஏரியா ஆஃப் குவாட்ரேட்டர். இந்த பக்கம் அது சம் ஆஃப் தி இன்டர்செப்ட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து அல்டிடியூட் ஆர் மீடியன், அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் த மீடியன் ஆர் ஈக்குவேஷன் ஆஃப் த அல்டிடியூட் அப்படின்னு கேட்போம். இதுதான் இந்த சாப்டர்ல பார்க்க வேண்டியது. இவ்வளவுதான். இது 5 மார்க். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கடுத்து வந்து என்னது அப்படின்னா 6th சாப்டர். 6th சாப்டர்ல வந்து சிம்பிளா வந்து அந்த 6 to 8 வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா எதுல அப்படின்னா நம்ம 6.1ல அதுல வந்து ட்ரிகனாமெட்ரி, அதாவது பாத்தீங்கன்னா ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி முற்றொருமைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய கணக்குகள் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். அதை விட்டுட்டீங்க அப்படின்னா போத் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன், அதாவது ஏற்ற கோணம் இறக்க கோணத்தையும் பயன்படுத்தி செய்யக்கூடிய கணக்குகளை பார்ப்பது மிகவும் நல்லது. அதுல இருந்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா 5 மார்க்கை நீங்க எதிர்பார்க்கலாம். ரைட்டா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா இது வந்து ட்ரிகனாமெட்ரி முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மென்சுரேஷன் அதாவது அளவியல்ல பொறுத்தவரையில அளவியல்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன கம்பைன்டு சாலிட்ஸ், அதாவது இணைந்த கன உருவங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இணைந்த கன உருவங்கள்ல நீங்க 5 மார்க் வந்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். அதுல எப்படின்னா 2 உருவம் அதுல வரலாம். அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா அதோட வால்யூம் அல்லது ஈக்குவலன்ட் பார்ட், ஒரு உருவத்துல இருந்து இன்னொரு உருவமா மாத்துறது, ஒரு ஸ்பியரை வந்து ஒரு சிலிண்டரா மாத்துறது, ஒரு சிலிண்டரை வந்து ஒரு ஸ்பியரா மாத்துறது. ஸோ இந்த மாதிரி மாற்றக்கூடிய கணக்குல கம்பைன்டு சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது அதை வந்து என்ன செய்யறது அப்படின்னா மாத்திட்டு ஒரு இன்னொரு ஷேப் ரீஷேப் பண்றது. ஸோ அந்த மாதிரி வந்து இது கம்பைன் சாலிட். குறிப்பா லாஸ்ட் இந்த இதுல வந்து லாஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். இது நீங்க வந்து 5 மார்க்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கம்பல்சரியிலையும் கூட என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்க தயாரா போடுங்க. அடுத்து வந்து லாஸ்ட் 8th சாப்டர். 8th சாப்டர்ல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது இருக்கு. அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு 5 மார்க் ஒண்ணே அது என்னன்னா இந்த இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னா the variance அதாவது பாத்தீங்கன்னா find the variance of first n natural numbers, அதாவது பாத்தீங்கன்னா n² - 1/12 இதை prove that அப்படின்னு இருக்கும். ஸோ அது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சம் தான், பட் அது ரொம்ப முக்கியம். அந்த சம் தான் வந்து தனியா இருக்கும். அதை மட்டும் நீங்க கொஞ்சம் என்ன செஞ்சீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாத்துக்கோங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைட் ஆர் ராங் வேல்யூ அப்படின்னா திருத்தப்பட்ட மதிப்பு, சரியான மதிப்பு, ஒரு மார்க் இருக்கும். ஒரு மார்க் தவறா என்ட்ரி பண்ணியிருப்பாங்க, அது சரியான மார்க் வந்து திரும்ப என்ட்ரி பண்ணி அந்த மாதிரி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா 5 மார்க்ல கம்பல்சரி இருப்பாங்க. அதுக்கடுத்து மாறுபாட்டுகள் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ இது வந்து 5 மார்க்ல என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்பாங்க. குறிப்பா வந்து நான் என்ன சொல்றேன், இதுக்கு அதிக முக்கியத்துவம் நீங்க அன்குரூப்ல பாருங்க. சப்போஸ் குரூப்ல கம்பல்சரி வந்தா கூட நம்ம சேர்த்து தயாரா இருக்கணும். அதனால டாப்பர்ஸ் எல்லாருமே என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சி, அதாவது பாத்தீங்கன்னா எக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் எஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நீங்க என்ன செஞ்சுக்கங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா பாத்துக்கங்க. ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க, அதாவது குரூப் டேட்டா வரும் தொகுக்கப்பட்டவையில. ஸோ அதுல நீங்க கொஞ்சம் பார்த்துக்கிறது பெட்டர். ஸோ இவ்வளவுதான். இதுல மாறுபாட்டு கேள்வி பார்ப்பீங்க, சரியான மதிப்பு, தவறான மதிப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த
மாறுபாட்டுகள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து திட்டவிலக்கம் கண்டுபிடிக்கிறது அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த வேரியன்ஸ் முதல் இயல் எண்களினுடைய விளக்க வர்க்க சராசரி நிறுவுக அப்படி இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து ஒரு நேரம் நிறுவுக அப்படின்னு அது பண்ணி பார்த்துட்டா போதுமானது. அடுத்து ப்ராபபிலிட்டி வந்து நான் சொன்ன மாதிரி திரும்ப சொல்ற மாதிரி காமன் ப்ராபபிலிட்டி என்ன சொல்றேன்னா நீங்க எதையுமே ஒமிட் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. டாட் சாப்டர்ல மேட்ரிசஸ் இருக்கு பாருங்க, மேட்ரிசஸ் வந்து காமனா 2 மார்க்லயும் வரும் 5 மார்க்லயும் வரும். நீங்க அதுலயும் மேட்ரிசஸையும் நீங்க தயவுசெய்து எதையும் ஒமிட் பண்ணாதீங்க. அதே மாதிரி ப்ராபபிலிட்டிலையும் எதையும் எல்லாத்தையும் அதாவது என்ன சொல்றதுன்னா ஃபுல்ஃபில்டா பார்த்துக்கோ, எல்லாத்தையும் பார்த்துக்கோ, கம்ப்ளீட்டா பார்த்துக்கோ. ஈஸியா வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? இவ்வளவுதான் வந்து 5 மார்க்ல நீங்க இந்த நான் என்ன சொல்றேன்னா நீ கணக்கு அப்படின்னு இந்த கணக்கு வரும் அந்த கணக்கு வரும் அப்படின்னு பார்க்காதீங்க தயவுசெய்து. ஒண்ணு என்ன பாருங்க அப்படின்னா ஒரு மாடல், ஒரு கண்டென்ட், இந்த கண்டென்ட்ல இந்த மாடல் எனக்கு தெரியுமா அப்படிதான் பார்க்கணும். இன்னொன்று கணக்கு செய்யும் போது என்னன்னா நீங்க பொதுவாக ஒரு வரைமுறை ஃபாலோ பண்ணுங்க. என்னன்னா கிவன், அப்புறம் டு ஃபைண்ட், அப்புறம் சொல்யூஷன். அதாவது நான் பொதுவாக வந்து ஒரு சம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த சம்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்து எழுதுங்க. கிவன் கொடுக்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் டு ஃபைண்ட் என்ன கேட்டிருக்காங்க. டு ஃபைண்ட் வந்து இது வந்து இன்னொன்று கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சிஎஸ்சி ஆஃப் சிலிண்டர், அதாவது வந்து உருளையின் வடைப்பரப்பு. அப்போ அதுக்கு என்ன ஆரம் கொடுத்துருக்காங்க, உயரம் கொடுத்துருக்காங்க, பையோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அது கிவன்ல எழுதுங்க. ஸோ எழுதிட்டு இப்போ என்ன தப்பு கொடுக்குறோம்னா சில பேர் ஃபார்முலாவை தவறா எழுதிட்டு அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடுறாங்க. அதுதான் வந்து நிறைய பிரச்சனை. என்ன சொல்றேன், என்ன கணக்கு கேட்டிருக்காங்க, என்ன வந்து ஆன்சர் பண்றது அப்படின்னு தெரியாம தவறா ஏதோ ஒரு ஃபார்முலா எழுதி அவங்க கரெக்டா சப்ஸ்டிட் பண்ணி விடையெல்லாம் போடுறாங்க. ஸோ அதான் ஃபெயிலியருக்கான காரணம். முதல்ல கணக்கை ரீட் பண்ணிட்டு அது என்ன கேட்டிருக்காங்க, அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ அதான் வந்து நம்ம என்னன்னா அப்படின்னா இந்த இதுல நம்ம பண்ண வேண்டியது. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னா தட் இஸ் வெரி சிம்பிள். அதுக்கடுத்து இது வந்து 5 மார்க்ல இவ்வளவுதான். இதுல வந்து எப்படின்னா முடிஞ்சு போச்சு. இந்த 5 மார்க்ல இந்த கண்டென்ட் மட்டும் நீங்க சொன்ன மாதிரி பாருங்க. அடுத்து வந்து இது 8 மார்க். 8 மார்க்ல நமக்கு என்ன அப்படின்னா கடந்த ஆண்டை விட இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஒரு சின்ன ரிஸ்க் என்னன்னா 10 மார்க் 8 மார்க் ஆயிடுச்சு ஒன்று. ரெண்டாவது 8 மார்க்ல 43 44. ஸோ 43 44. 43ல என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ ஒரு கிராஃப் கேட்குறாங்க. கிராஃப் கேட்டுட்டு இதுல கீழே 43 ஆப்ஷன் ஏ கிராஃப் கேட்டாச்சு. பி கிராஃபாவே இருக்கலாம், கிராஃபா திரும்பவும் கிராஃபா வரலாம். சப்போஸ் வேற மாதிரி எப்படி கேட்கலாம் அப்படின்னா வேற ஏதாவது சிம்பிளிஃபை 8 மார்க்ல சிம்பிளிஃபை தேர்ட் சாப்டர்ல எது வேணாலும் வரலாம். ஸோ பட் நீங்க ஏன் கேட்டீங்கன்னு அதாவது ஒரு கணக்கு இந்த மாதிரி கிராஃபாகவும் இன்னொரு கணக்கு வேற நம்ம சாதாரண 5 மார்க்ல செய்யற மாதிரி ஒரு கணக்கா கூட இருக்கலாம். ஆக மொத்தத்துக்கு ஒரு வாய்ப்பு தான் நமக்கு அது இருக்கு. ஸோ இதுலயும் நம்ம தெளிவா இருக்கணும். சரியா? அடுத்து இதே மாதிரி தான் 44 ஒரு ஜாமெட்ரி, பிராக்டிகல் ஜாமெட்ரி, இன்னொரு தியர கணக்கு கூட இருக்கலாம், தியரம் சார்ந்த ஏதோ ஒரு கணக்கீடா கூட இருக்கலாம், அது ஒரு நிறுவுது அந்த மாதிரி ப்ரூஃப் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ எனி டைம் நான் என்ன சொல்ல வரேன்னா எதற்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். இதுதான் சரி. இது வந்து காமனா எல்லாத்தையும் 100 மார்க் நீங்க எடுக்கிறதுக்கு இந்த கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த கண்டென்ட்ல இந்த மாடல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க அதை எப்படி கேட்டாலும் அதுக்கு பதில் அளிச்சீங்கன்னா 100 மார்க்கை கண்டிப்பா வாங்கிடலாம். ரைட். 2 இப்போ மினிமம் பாஸ் என்ன சார் செய்யறது? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இது வரைக்கும் பார்க்காதவங்க படிக்காதவங்க என்ன சொல்றேன்னா டெய்லி வந்து புக் பேக்ல இருக்க 1 வேர்டை ரிவைஸ் பண்ணி குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 16 1 மார்க்கையும் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. சரியா? 16 1 மார்க்கை எடுத்துக்க. அதுக்கடுத்து கிராஃப் ஜாமெட்ரி கம்பல்சரி நல்லா போட்டு பாரு. அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா 16 மார்க், இதுல ஒரு 14 மார்க், ஆக மொத்தத்தில் 30 மார்க் கன்சாலிடேட்டா வந்துடும். 30 மார்க் வந்துச்சுன்னா பாஸுக்கு ஒரு 5 மார்க் தான் வேணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நேனோ ஆர டயக்ராம் அந்த அட்டவணை போடுறது அந்த மாதிரி ஒரு 5 அந்த கணக்கு ஈஸி தான், எல்லாருமே போடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கணக்கு கேட்டக்க ஒரு 5 மார்க் வந்துச்சு. 30 மார்க் சரியா போச்சா? நீ இதுக்கப்புறம் 1 வேர்ட் இருக்கு, 2 மார்க் இருக்கு, அது மாதிரி நிறைய இருக்கு. 35 மார்க் மினிமம். இல்லை சார் நான் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து இன்டர்வல்ல கேட்டாலும் செஞ்சிருவேன், இந்த மாதிரி அட்டவணை போட்டாலும் செஞ்சிருவேன், அல்லது கார்டீசியன் ப்ராடக்ட் கேட்டாலும் செஞ்சிருவேன், அதாவது கார்டீசியன் பெருக்கல் கேட்டாலும் செஞ்சிருவேன் அப்படின்னா அதுல 2 5 மார்க் வேணாலும் அட்டன் பண்ண முடியுது வச்சு. உதாரணத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 40 மார்க் ஆச்சுல. 2 5 மார்க் அட்டன் பண்ணேன்னா 40 மார்க். வர்க்கமூலம் எல்லாரும் போட்டு பழகி இருக்கீங்க, அது ஒரு 5 மார்க் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஏரியா குவாட்ரேட்டர் எல்லாருக்கும் போட்டு பழகி இருக்கீங்க, அதுல ஒரு 5 மார்க் வச்சுக்கோங்க. அப்ப எவ்வளவு ஆச்சு? 50 மார்க் ஆச்சா? இது இல்லாம வந்து சிறப்பு தொடர்ல வந்தா ஒரு 5 மார்க் எடுக்கலாம், 55 மார்க். அதே மாதிரி ப்ராபபிலிட்டில வந்தா ஒரு 5 மார்க் எடுக்கலாம், 60 மார்க். அதே மாதிரி வந்து இதுல அணிகள்ல வந்துச்சுன்னா ஒரு 5 மார்க் எடுக்கலாம், 65 மார்க். ஆன்சர் நீங்க 65 வேண்டாங்க, இதுல வந்து 1 வேர்ட்ல கூட என்ன 4 கூட விட்டுருங்க. மினிமம் வந்து 60 மார்க் வந்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு பிளான் பண்ணிட்டு இதை படிச்சா போதும் அப்படின்னு செலக்டடா கண்டென்ட் படிச்சு போனா கூட நான் என்ன சொல்றேன், யாருக்கு சொல்றேன் அப்படின்னா நீங்க உண்மையில எனக்கு வந்து என்னமோ தெரியாது நான் ஃபெயில் ஆயிருவேன் அப்படின்னு சொல்றவங்க சொல்லுங்க. நீங்க எதுக்கு ஃபெயில் ஆகுற, எதுக்கு வந்து உண்மையில தெரிஞ்சு, அதாவது உண்மையில என்ன சொல்றேன், நீ கஷ்டப்பட்டு மார்க் குறைய எடுக்கணும் அப்படின்னு என்னுடைய பாருங்க. நீ 1 வருஷமா படிச்சுட்டு
நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கிராஃப், ஒரு ஜாமெட்ரி, ஒரு ஒன் வேர்டு இதை மட்டும் கூட நம்மளால படிக்க முடியல அப்படின்னா நம்ம யோசிச்சு பாருங்க, உண்மையில கஷ்டம் தானே. அப்போ நம்ம ஏன் மார்க் வந்து நீங்க வந்து அதாவது சொன்னா நீங்க நிறைய படிக்கவே இல்லை, சாதாரணமா வந்து நீ 1 மார்க் ரிவைஸ் பண்ற, கிராஃப் சாதாரணமா ரிவைஸ் பண்ற, ஜாமெட்ரி கிராஃப் ஜாமெட்ரி இதை மட்டும் தான் போடுற, இதுக்கே வந்து உனக்கு 30 மார்க் வந்தது. இது இல்லாம 5 மார்க் நீங்க அதாவது வந்து இந்த வருஷத்துல திரும்ப 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 போட்டு பார்த்த, செஞ்சு பார்த்த, நமக்கு ரிவிஷன்ல, செகண்ட் டிவிஷன், ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல, குவார்டர்லியில, ஆஃப் இயர்லியில வந்த இந்த கேள்விகளை வந்து அந்த 5 மார்க் அல்லது அந்த 2 மார்க், மினிமம் ஒரு 2 மார்க் எழுதுனா கூட 10 மார்க், இதுல ஒரு 4-5 மார்க் எழுதுனா கூட 20 மார்க், ஆக மொத்தம் இது ஒரு 30, அது ஒரு 30, 60 மார்க் அசால்ட்டா வந்துடும். அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் 60 மார்க் வரைய நம்ம வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா எடுக்க முடியாது. அப்படி உண்மையில எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புன்னு வச்சுங்களேன். ஸோ அதனால வந்து எல்லாராலையும் வந்து என்ன அப்படின்னா நல்லா பண்ண முடியும். குறிப்பா வந்து என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சென்டம் எடுக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் தரவு பண்ணிக்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கண்டென்ட் வைஸா எல்லா சம்ஸையும் வந்து எந்த சம்மும் எப்படி கேட்டாலும் செய்யறதுக்கு தயாராகிட்டேன். நான் சொன்ன மாதிரி பிடி ஒன் வேர்டு, அது மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய புக்கு, இங்கே இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் இப்போ நீங்கள் மற்ற என்னை பொறுத்தவரையில் என்னன்னா, சென்டம் எடுக்கிறவங்களுக்கு சவால் வந்து 1 மார்க் மட்டும் தான். மறுபடியும் 5 மார்க்கு இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எல்லா கண்டென்ட்டையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கண்டென்ட்ஸ் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 5 மார்க்கில் அவங்க எப்படி கேட்டாலும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணலாம். அதனால வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பயப்பட தேவையில்லை, தைரியமாக பண்ணுங்க. என்ன சொல்றது அப்படின்னா மனம் ரொம்ப முக்கியம். என்ன சொல்றது அப்படின்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு தெளிவாக இருக்கணும், மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கணும். நிச்சயமாக வந்து உங்களால் நல்லா பண்ண முடியும். என்ன சொல்றது அப்படின்னா நீங்கள் தெளிவான மனநிலையோட பொறுமையாக கையாளுங்க. தெரியல அப்படின்னு நினச்சி பதட்டப்படாதீங்க, பொறுமையாக போங்க. கேள்வித்தாளை விரிச்சு பாருங்க, கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு பொறுமையாக வந்துடுனா தெரிஞ்சது முதல்ல இருங்க, தெரியாத பின்னால் இருங்க. தெரியலன்னா கூட ஒன்றும் பதட்டப்பட வேணாம், தெரிஞ்சதை சிறப்பாக செய்யுங்க. தெரிஞ்ச பிறகு அது மற்றதும் கூட என்ன செய்யலாம் அப்படின்னா படிப்படியாக உனக்கு வந்துடும். மற்ற பாடத்தை விட இந்த பாடம் ஏன் ஈஸி அப்படின்னா, அந்த படம் நீ மனப்பாடம் பண்ணி மண்டையில் வச்சுருக்கணும். இது அப்படி இல்லை, போட போட அதுவாக தானாக வந்துடும். நிச்சயமாக வந்து அதுக்கு என்ன படத்தை எழுதி பார்க்குறது அப்படின்னா நல்ல பயிற்சி. மீண்டும் மீண்டும் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். உண்மையிலே எல்லாருமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப கவலைப்படவும் வேணாம், ரொம்ப பதட்டப்பட வேணாம், ரொம்ப பயந்துக்கவும் வேணாம், கஷ்டமாக வந்துருமோ அப்படின்னு நினைக்கவும் வேணாம், ரொம்ப ஈஸியாக வந்துருமோ அப்படின்னு நினைக்கவும் வேணாம். நீங்கள் எப்படி வந்தாலும் சரிங்க, எதிர்கொள்வது தயாராகுங்க, திட்டமிட்டு படிங்க. இன்னும் கூட நாட்கள் இருக்கிறது. இன்னும் சரியாக நீங்கள் திட்டமிட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மணிக்குள்ளையும் சரியாக திட்டமிட்டு படித்தால் நிச்சயமாக 100% வெற்றியை கணிதத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் எளிமையாக நீங்கள் பெற்று விடலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் கணக்கு வைஸாக பார்க்காம கண்டென்ட் வைஸாக பாருங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 100% நீங்கள் முழுமையாக 100 மதிப்பெண்களை எடுக்க முடியும். சாதாரண ஃபெயில் ஆகிறவங்க கூட 60 மதிப்பெண்கள் அசால்ட்டாக வாங்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட போங்க. இன்னும் சொல்ல போனால் நம்பிக்கை மிக மிக முக்கியம். இருக்கிற இந்த நாட்கள் ஒவ்வொரு நாளையும் ரொம்ப அழகா, ரொம்ப தெளிவா, திட்டமிட்டு அற்புதமா நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து நீங்க நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த தகவல்களை உங்களுக்கு அனைத்துமா வந்து நாங்கள் ஒரு புரிந்திருக்கக்கூடியவங்க எளிமைப்படுத்த சொல்லியிருக்கோம் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த நிகழ்வை